போதைப்பொருள் பிடிபட்ட வழக்கில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே புறவழிச்சாலை பகுதியில் பெரியகுளம் வடகரை காவல் ஆய்வாளர் பாஸ்டின் தினகரன் தலைமையில் காவல்துறையினர் நள்ளிரவில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தபொழுது கேரள பதிவு எண் கொண்ட காரை நிறுத்தி வாகன சோதனையில் ஈடுபட்ட போது 2 கிலோ கஞ்சா மற்றும் மெத்தமெட்டமைன் போன்ற போதைப் பொருட்கள் 30 பாக்கெட்டுகளில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேனி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத் உத்தரவின் அடிப்படையில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர். அதனைத் தொடர்ந்து தனிப்படை காவல்துறையினர் கோவை, ஈரோடு, கம்பம், கொடைக்கானல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த மோகன், நோர்பர்ட், ஆதர்ஷ் ஆகிய 2 இளைஞர்களை தேடி வந்த நிலையில் நேற்று திருவனந்தபுரம் பகுதியில் கைது செய்து அவர்கள் பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்து பெரியகுளம் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்து வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொல்லங்கோடு காவல் நிலைய ஆய்வாளர் தாமஸ் மீது அடுக்கடுக்காக வந்த புகாரை தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆய்வாளர் தாமஸை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு காவல் நிலையத்தின் ஆய்வாளராக தாமஸ் பணிபுரிந்து வருகிறார். தமிழக கேரள எல்லைகளில் பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாகவும் படகுகளுக்கு மானிய விலையிலும் வழங்கக்கூடிய ரேஷன் அரிசி மற்றும் மண்ணெண்ணெய் உள்ளிட்டவற்றை கடத்தி விற்பனை செய்து வருவதாக வந்த தகவலின் அடிப்படையில் இதனை தடுக்க எல்லை பகுதிகளில் சோதனை சாவடிகள் அமைத்து அவற்றை கொல்லங்கோடு காவல் ஆய்வாளர் தலைமையில் கண்காணிப்பு பணி செய்து வந்துள்ளனர். இதனை பயன்படுத்தி கொண்ட காவல் ஆய்வாளர் தாமஸ் அந்த பகுதியில் உள்ள கடத்தல் கும்பல்களுடன் கைகோர்த்து தொடர்ச்சியாக கடத்தலுக்கு உடந்தையாக இருந்து வந்துள்ளதாக ரகசிய தகவல் வந்துள்ளது. இதன் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு எதிராக சிசிடிவி காட்சிகளுடன் கூடிய ஆதாரங்களுடன் ரகசிய போலீசார் அளித்த தகவலின் பேரில் ஆய்வாளர் தாமஸை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவனம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். நிலக்கோட்டையில் சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட முயன்ற போதை ஆசாமியை போலீசார் கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 5 வயது மற்றும் 2 வயது சிறுமிகளை நிலக்கோட்டையில் உணவகத்தில் சப்ளையராக பணியாற்றும் அந்தோணிதாஸ் அந்த சிறுமிகளிடம் மிட்டாய் வாங்கி கொடுத்து ஆசை வார்த்தை கூறி 2 சிறுமிகளிடம் தவறுதலாக நடக்க முயற்சி செய்துள்ளார். அப்பொழுது சிறுமிகளின் அழுகை சத்தம் கேட்டு அந்த சிறுமிகளின் தாயார் ஓடோடி வந்து அவரிடமிருந்து சிறுமிகளை மீட்டுள்ளார். இதன் பின்னர் சிறுமிகளின் தாயார் நிலக்கோட்டை அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் சப் இன்ஸ்பெக்டர் லதாவிடம் கொடுத்த புகாரின்படி அந்தோணிதாஸ் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து திண்டுக்கல் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வத்தலக்குண்டு அருகே 4000 ஆடுகள் பலியிடப்பட்டு ஆண்கள் மட்டும் பங்கு பெற்ற கோட்டை கருப்பண்ணசுவாமி கோயில் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே பிரசித்தி பெற்ற கோட்டை கருப்பண்ணசுவாமி கோயில் ஆடி திருவிழா ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் தற்போது இந்த வருடம் ஆடி மாதம் ஆடி அமாவாசை முடிந்து அடுத்து வரும் முதல் வெள்ளிக்கிழமை ஒரு நாள் திருவிழாவாக கொண்டாடப்பட்டது. இந்த கோவில் திருவிழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வருகை தந்த பக்தர்கள் சுமார் 4000 ஆடுகள் நேர்த்திக்கடனாக செலுத்தப்பட்டது. இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என அனைவரும் கோட்டை கருப்பண்ணசுவாமி கோவிலில் குடும்பத்துடன் வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து இரவு 10 மணிக்கு மேல் விடிய விடிய ஆண்கள் மட்டும் கலந்து கொள்ளும் கரிவிருந்து திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் விராலிப்பட்டி, வத்தலக்குண்டு, பழைய வத்தலக்குண்டு, உசிலம்பட்டி உள்ளிட்ட ஊர்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான ஆண் பக்தர்கள் கலந்து கொண்டு நள்ளிரவில் சுவாமி தரிசனம் செய்தனர். எடப்பாடி அடுத்த பூலாம்பட்டி காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் நிறுத்தப்பட்டிருந்த விசைப்படகு போக்குவரத்து தற்போது மீண்டும் துவங்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து கடந்த வாரம் உபரி நீர் திறக்கப்பட்டதால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் எடப்பாடியை அடுத்த பூலாம்பட்டி காவிரி ஆற்றில் இயக்கப்பட்டு வந்த விசைப்படகு போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. தற்போது சீரான தண்ணீர் செல்வதால் விசைப்படகு இயக்க அனுமதி கொடுத்து மீண்டும் விசைப்படகு போக்குவரத்து துவங்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகளும் தினந்தோறும் காவிரி ஆற்றை கடந்து செல்லும் வியாபாரிகளும் பொதுமக்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.